அம்மையும் அப்பனுமாய் சதுரங்கம் விளையாடிய தலம் நீடாமங்கலம் அருகே உள்ள பூவனூர். சுவாமி சதுரங்க வல்லபேஸ்வரர் என்கிற வல்லபநாதர். அம்பாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இடம் திருப்பூவனூர். சதுரங்க வல்லபநாதர் உலகின் முதல் சதுரங்க சாம்பியன், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செஸ் சாம்பியன். இந்த தலத்தின் வரலாறு: இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 220 சிவாலயங்களில் இது 103வது தேவார தலமாகும். தென்பாண்டி நாட்டு அரசன் வசுசேனன், அவன் மனைவி காந்திமதி ஆகியோருக்கு வெகுகாலமாக குழந்தை இல்லை. நீண்ட நாட்களாக அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தனர். இறைவன் அவர்களுக்கு அருள முன்வந்தார். அரசன் ஒரு நாள் நீராடிய குளத்தில் ஒரு தாமரை மலரில் ஒரு சங்கை கண்டான். இறைவன் திருவருளால் உமாதேவியே அவர்களுக்கு மகளாக பிறக்க வேண்டி அங்கு சங்கு ரூபத்தில் அரசன் கண்ணில் தென்பட, அரசன் அச்சங்கை கையில் எடுத்தவுடன் அது ஒரு அழகிய பெண் குழந்தையாக உருவெடுக்க கண்டு மிகவும் மனம் மகிழ்ந்து அக்குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு அருமை பெருமையுடன் வளர்த்து வந்தான். சப்த மாதர்களில் ஒருவரான சாமுண்டி தேவி அக்குழந்தைக்கு வளர்ப்பு தாயாக வர ராஜராஜேஸ்வரி சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று வளர்ந்தாள். மைசூரில் உள்ள சாமுண்டி மலையை அடுத்து இத்தலத்தில்தான் சாமுண்டீஸ்வரி தனி சந்நிதியில் வடக்கு நோக்கி பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிறாள். இத்தலத்தில் இறைவனுக்கு சதுரங்க வல்லபநாதர் என்ற பெயர் ஏற்பட ஒரு சுவையான வரலாறு உள்ளது. குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் மிகவும் புகழ்பெற்று எல்லோரையும் வென்று விளங்கினாள் ராஜராஜேஸ்வரி. அரசன் மகளுக்கு மனம் முடிக்க வேண்டி தகுந்த வரன் அமைய வேண்டும் என்ற நோக்கில் மகளை சதுரங்க விளையாட்டில் வெல்பவருக்கே மணமுடிப்பது என்று தீர்மானித்தான். பல அரசகுமாரர்கள் வந்தனர். அனைவரும் சதுரங்க ஆட்டத்தில் அவளிடம் தோற்றுப்போனார்கள். மன்னன் யாராலும் மகளை வெல்ல முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டு மகளுடன் தல யாத்திரை கிளம்பிச் சென்றான். அநேக சிவஸ்தலங்களை தரிசித்துவிட்டு திருப்பூவனூர் வந்து சேர்ந்தான். இறைவன் புஷ்பவனநாதரை, உற்சவமூர்த்தியின் திருப்பெயர் இது. மூலவர் சதுரங்க வல்லபநாதரையும் வழிபட்டு கவலையுடன் தன் இருப்பிடம் திரும்பினான். மறுநாள் காலை ஒரு வயோதிகர் அரசனை தேடி வந்தார். ராஜராஜேஸ்வரியை பார்த்து, என்னுடன் சதுரங்கம் ஆடி உன்னால் என்னை வெல்ல முடியுமா என்று கேட்டார். அரசன் மகளும் சம்மதிக்க சதுரங்க ஆட்டம் துவங்கியது. அன்றுவரை இந்த ஆட்டத்தில் தோல்வியே காணாத அவள் அன்று அந்த முதியவரிடம் தோற்றுப்போனாள். அரசன் மகளை ஒருவர் வென்றுவிட்டாரே என்று சந்தோஷப்பட்டாலும் ஒரு வயோதிகருக்கு தன் வாக்குப்படி மகளை மனம் முடிக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டான். உள்ளம் முருக சிவபெருமானை தியானித்தான். கண் சிமிட்டும் நேரத்தில் அங்குள்ள முதியவர் மறைந்து அங்கே சிவபெருமான் நிற்க கண்டான். இதனால் மகிழ்ந்த மன்னன் தன் மகளை இறைவனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். இதனால் இத்தலத்து இறைவன் சதுரங்க வல்லபநாதர் எனப்படுகிறார். மன்னார்குடி நீடாமங்கலம் சாலையில் மன்னார்குடியில் வடக்கே இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், நீடாமங்கலத்தில் இருந்து தெற்கே சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் இருக்கிறது. திருவாரூர் நீடாமங்கலம் மன்னார்குடி செல்லும் பேருந்தில் ஏறி பூவனூர் நிறுத்தத்தில் இறங்கி பாமணி ஆற்றை கடந்து சிறிது தூரம் சென்றால் கோயிலை அடையலாம். இவ்வாலயம் தினந்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். சிவாய நம. சிவ சிவ.